முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கஅபா என்கிற அந்த ஆலயம் இருக்கு இல்லையா, செவ்வகமா இருக்கிறது, அது ஒரு துணி கிடையாது, அது ஒரு கட்டடம். அது என்னன்னு கேட்டா, அது ஒரு செவ்வகமான ஒரு பில்டிங் தான். அது அந்த பில்டிங் தான் துணி போட்டிருக்காங்க. அது கதவு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, உள்ள 6 தூண்கள் இருக்கிறது. அதுல ஆதி காலத்தில் அது உள்ளதான் தொழுது கொண்டிருந்தார்கள். மக்கள் தொகை குறைவா இருக்கும் பொழுது தொழுகையை நடத்தக்கூடிய ஒரு பள்ளி வாசல் தான் அது. செவ்வகமா இருக்கக்கூடிய கட்டடம் இருக்கிறது. அது எதனால நாங்கள் அதுக்கு புனிதமான இடம்னு கருதுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஜோடியை படைத்தார். முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன், ஆதம் என்பவரையும் ஹவ்வா, கிறிஸ்தவர்கள் ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க, அவங்க 2 வரையும் படைக்கிறார். அந்த முதல்ல படைக்கப்பட்ட அந்த மனிதர் அந்த இடத்துல தான் கடவுளை வழிபடுறதுக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பினார். இறைவனை தொழுவதற்காக வேண்டி அவர் கட்டின பள்ளிவாசல் தான் எது, முதல் மனிதர் கட்டிய முதல் பள்ளிவாசல். அவர் அதுக்குள்ளதான் அவர் தொழுதார். அதுக்கு பிறகு வந்த மக்கள்லாம் அதுல தான் தொழுகை நடத்தினார்கள். அந்த மாதிரியான இறைவனை வணங்குவதற்காக முதல்ல எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையை தவிர, அது ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தியதோ, அது கடவுளோ, அதுக்கு ஏதோ சக்தி இருக்குது என்றோ நாங்கள் நினைக்கக்கூடாது. அது ஒரு பள்ளிவாசல். என்ன முக்கியத்துவம் என்றால், முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். முதல் என்பதற்கு எப்போது மரியாதை தானே செய்யுது. அந்த ஒரு மரியாதைக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு போறோம். அது ஆண்டுதோறும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மன்னர் சவுதி மன்னர் இருக்காரு இல்லையா, அவர் கதவையெல்லாம் திறந்து உள்ள நுழைஞ்சி அவர் கைப்பட எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவார். அந்த அந்த பொறுப்பு அவங்க பரம்பரையா வச்சு, இஸ்லாமிய சட்டப்படி இல்ல, அவங்க அதை பாரம்பரியமா மன்னர் தான் அதை செய்யணுங்கிற மாதிரி அவரே கிளீன் பண்ணி, யார் வேலைக்காரங்களை வைக்காம, அந்த மாதிரிலாம் உள்ள அப்படி ஒரு பில்டிங் அது இல்லைங்களா. அது இப்ப சின்னது மாதிரி உங்களுக்கு தெரிகிறது. அது உள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு 250 பேர் பார்த்த தூரத்தில் லாங் ஷாட்ல உங்களுக்கு காட்டுறான். சின்ன ஒரு துணி போட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது. அது அவ்வளவு பெரிய 250 பேர் வரைக்கும் உள்ள கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டிடம். அதான் காபா என்பது. அது எதுக்காக நாங்கள் அங்கே போறோம் என்று கேட்டால், முதல்ல ஒரு இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம். அதை நீ பார்த்துட்டு வருவதன் மூலமாக ஒரு இறைவனை தான் வணங்கணும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வலுப்படும் என்ற காரணத்திற்காக அது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது.